ஹலோ, வணக்கம். இது பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய விளாக். என்னோட சென்னை ட்ரிப் தான் நான் ஃபுல்லா கவர் பண்ணியிருப்பேன். மார்னிங் ஒரு 6:30க்கு ஸ்டார்ட் பண்ணோம். நான் எதுக்காக போறேன் அப்டின்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ மீட் பண்றதுக்கு போறேன். ஃப்ரெண்ட்ஸ் என்னோட காலேஜ் மேட், ஸ்கூல் மேட், ஆஃபீஸ் கொலீக், நெய்பர் இது எதுலயுமே வரமாட்டாங்க. நாங்க எல்லாருமே ஒரு வெல்னஸ் கம்யூனிட்டில மீட் பண்ணோம். இப்ப என்னோட க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஏதாவது ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன் அப்டின்னா, அவங்க கிட்ட தான் ஷேர் பண்ணுவேன். ஒரு நான் ஜட்ஜ்மெண்டல் கம்யூனிட்டி. எங்க எல்லாத்துக்கும் இருக்க ஒத்துமை நாங்க எல்லாருமே ஒரு அம்மா. அவ்வளோதான். என்னோட ஸ்பெஷல் சர்க்கிள நான் மீட் பண்ண எக்ஸைட்மென்ட்டோட போயிட்டு இருக்கேன். ஒரு புது ரோட்ல. இது பெங்களூர் டு சென்னை ஹைவேஸ் 3 ஸ்டேட் கவர் பண்ணி போற மாதிரி ஒரு ரோடு. கர்நாடகா மட்டும் ரோடு போட்டு முடிச்சிருக்காங்க. ஆந்திராலயும் தமிழ்நாட்டிலயும் இன்னும் இந்த ரோடு முடியல. இது பாத்தீங்கன்னா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இந்த ரோட்ல யாருமே இல்ல. எங்க ஒரு கார் தான் ரொம்ப நேரமா போயிட்டு இருந்துச்சு. எப்பயாச்சும் ஒருக்கா இந்த மாரி ஒரு கார் ஓவர்டேக் பண்ணிட்டு போகும். ரொம்ப ஃப்ரீயான ரோட்ல, ரொம்ப அகலமான ரோட்ல, ஆளே இல்லாம காலையில பாட்டு கேட்டுட்டு, பேசிக்கிட்டே போறது பயங்கர எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. இது ஒரு நல்ல ட்ரிப்புன்னு நான் சொல்லுவேன். ஒரிஜினல் ரோட் ட்ரிப். இப்போ நாங்க கர்நாடகால இருந்து ஆந்திரா பார்டருக்கு வந்திருக்கோம். இதுக்கப்புறம் ஆந்திரால இருந்து தமிழ்நாடு பார்டர் இருக்கும். இந்த ஆந்திராக்கும் தமிழ்நாடுக்கும் நடுவுல தான் இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரூட் பார்த்தோம். இது பாத்தீங்கன்னா ஒரு குட்டி மலை. இந்த மலைய கிராஸ் பண்ணி தான் போறோம். இது ஒரு ஹில்லி ஏரியா அப்படின்றது இந்த மலையில இருந்து இறங்குனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரியும். நாங்க ஜஸ்ட் லைக் தட் கூகுள் மேப்ல இந்த ரூட்டை பார்த்துட்டு வந்தோம். இதுல இந்த மாதிரி மலை எதுவுமே மென்ஷன் ஆகல. மலைன்னா ரொம்ப பெருசு இல்ல. ஒரு 3-4 ஹேர்பின் பென்ஸ் மாதிரி சில பென்ஸ் வந்துச்சு, அவ்வளவுதான். அது கொஞ்சம் நம்ம மேனேஜ் பண்ணி ஓட்டிடலாம். எங்களுக்கு இந்த மாதிரி ஹில்லுல டிரைவ் பண்றது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப அட்வென்ச்சரஸா இருந்துச்சு. யூஸ்வலா நாங்க ஊருக்கு போகும்போது சேலம்ல தொப்பூர் அந்த வழியா போகும்போது அது ரொம்ப அட்வென்ச்சரஸா இருக்கும். ஏன்னா நான் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ரூட் எல்லாமே கூகுள்ல போட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். ஸோ அந்த தொப்பூர்ல நிறைய ஆக்சிடென்டல் ஜோன், அது நிறைய அதுல கான்ட்ரவர்சிஸ் இருக்கும் அப்படின்லாம் படிச்சிருக்கேன். இது அந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சரஸ் ரூட் எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. இந்த வியூ மலைக்கு நடுவுல நம்ம போயிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம இறங்கிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு போற மாதிரி பிளானு. இங்க ஸ்டாப் பண்ணி ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா அப்படின்னு நினைச்சோம். ஆனா குரங்கு நிறைய இருந்துச்சு. அதனால ஸ்டாப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாவே போயிட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணோம். இறங்குனதுக்கு அப்புறம் இந்த மலையடிவார கிராமம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்கு. நீங்க பாத்துட்டு இருக்க அந்த ஹில் தான் நாங்க வந்தோம். இங்க இருந்து பார்க்கும்போது அந்த பஸ் எல்லாம் பார்க்கவே ரொம்ப சின்னதா தெரியுது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஒரு லாரி வந்துட்டு இருக்கு அங்க இருந்து. ஃபுல்லா ஹில்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கீழே நிறைய மரம், சர்ச், மாஸ்க், கோயில் இது எல்லாமே அடியில இருந்துச்சு. நிறைய தென்னை மரம். இதெல்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப டிவைனா இருந்துச்சு. இதுதான் இந்த ரோடு எக்ஸ்பீரியன்ஸ்ல எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண ரொம்ப பிடிக்கும். அங்கங்க இருக்கிற அந்த கிரீன் லேண்ட்ஸ்கேப், இந்த மக்கள் இருக்கிற அந்த ஒரு லொகேஷன், இது எல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். நானும், ஹஸ்பண்ட், என் பையன் எல்லாருமே. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் குடியாத்தம் கிட்ட ஒரு இடத்துல நிறுத்தி சாப்பிட்டுட்டு நாங்க பெருநம்பேட், குடியாத்தம், வேலூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, அதுக்கப்புறமா மகாபலிபுரம் எங்களோட ரிசார்ட்டுக்கு வந்துட்டோம். அது எங்க இருக்கு அப்படின்னா மகாபலிபுரம்க்கும் செங்கல்பட்டுக்கும் திருக்கடுக்குன்றம் நடுவுல மருதம் வில்லேஜ் ரிசார்ட் அங்கதான் வந்திருக்கோம். என்னோட பசங்க உள்ள போனதுமே ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ட்ரன்ஸ்லயே ஆடு, மாடு, கோழி, நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதை பார்த்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க கொஞ்சம் லேட்டா தான் போனோம். 2 o'clock செக்இன், 2:30க்கு தான் போனோம். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து பேசிட்டு ஸ்விம்மிங் பூல்லலாம் குளிச்சுட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் அப்போ நான் மறுபடியும் ரிசார்ட்டை ஃபுல்லாக வீடியோ எடுத்தேன். இதுதான் எங்களோட ரூம். ஒரு ஏசி, டிவி, டேபிள், சேர், ட்ரெஸ்ஸிங் டேபிள், ஒரு கபோர்டு இருந்துச்சு. எல்லாமே வில்லேஜ் தீம்ல தான் இருந்துச்சு. ஓடு போட்டிருந்தாங்க மேலே. டைல்ஸ் எல்லாமே ரொம்ப ஒரு மாதிரி யூனிக்காக இருந்துச்சு. கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு நேராக ஸ்விம்மிங் பூலுக்கு போயிட்டோம் ஆட்டம் போட. அந்த ஈவினிங் ஸ்நாக் டைம்ல தான் நான் ஃபுல்லாக ரிசார்ட்டை ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இந்த மரம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதோட பேர் சரக்கொன்றை மரமா. பார்க்கறதுக்கே அழகா இருந்துச்சு. இங்க இருந்தா நம்மளோட என்ட்ரன்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஃபுல்லா யூனிக்கான கலெக்ஷன்ஸ் வச்சிருந்தாங்க. ரிசப்ஷன், மற்ற எல்லா இடத்துலையுமே எல்லாமே ஆன்டிக் பீசஸா இருந்துச்சு. ஃபுல்லா தூண் வச்சு கொஞ்சம் கிராமத்துல அந்த காலத்துல எப்படி வீடு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீம் இருக்க ரிசார்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்கங்க ஏர் கூலர்ஸும் வச்சிருந்தாங்க இந்த வெயிலுக்காக. ஃபுல்லா ஸ்ட்ரீட் மாதிரி ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு பேர் வச்சு எல்லா வீட்டுக்கும்
வெளியே வந்து கோலம் போட்டு துணி காய வைக்கிறதுக்கு ஸ்டாண்டெல்லாம் கூட வெளியவே வச்சிருந்தாங்க. இதுல இண்டிவிஜுவல் ரூம்ஸும் இருந்துச்சு, குரூப் ரூம்ஸும் இருந்துச்சு. நாங்க இண்டிவிஜுவல் ரூம் தான் எடுத்திருந்தோம். இது பார்த்தீங்கன்னா, ஒரு பழைய காலத்து வண்டி, அதுக்கப்புறம் சைக்கிள்ல பால் கேன் எடுத்துட்டு போற அந்த ஒரு செட்டப். இதெல்லாம் வந்து நம்ம சின்ன பசங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அப்போலாம் வந்து இப்படிதான் எடுத்துட்டு வருவாங்க சைக்கிள்ல அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் ஸ்விம்மிங் பூல். இதுல நாங்க குளிச்சு எல்லாம் முடிச்சிட்டோம். நான் வந்து ஈவினிங் தான் கவர் பண்றேன். அதெல்லாம் என்னால எடுக்க முடியல தண்ணியில இருந்ததுனால வீடியோ. பாத்தீங்கன்னா, ஒரு தெப்பக்குளம் அந்த தீம்ல வந்து வச்சிருந்தாங்க. அங்க வந்து வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். அங்கருந்து தண்ணி வந்து இங்க வரும். ஃபுல்லாவே வந்து ஒரு தெப்பக்குளத்துல இருக்கிற மாரி கலர்லாம் வச்சிருந்தாங்க. இதுதான் வந்து ரெஸ்டாரண்ட். இதுல ஈவினிங்ல வந்து ஒரு அந்த டீ கடை மாதிரி இந்த வண்டியில வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. நமக்கு என்ன வேணுமோ நம்ம வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். கேஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால எல்லா இடத்துலயுமே வந்து டிஷ்ஷஸ் கம்மி பண்ணிட்டாங்க. ஹோட்டல்லயுமே வந்து நம்ம கேட்குற மெனு கிடைக்கல. இது எங்க ரூம் கிட்ட பாத்தீங்கன்னா அழகா வந்து ஒரு லோட்டஸ் பூ பூத்திருந்துச்சு. இதுக்கு பக்கத்துல தான் வந்து எங்களோட ரூமும் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்க. அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டீஸ் நிறைய உள்ளே வச்சிருந்தாங்க. இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு ஃப்ரீ தான். ஒரு ரூம்க்கு ஒரு ஆக்டிவிட்டி வந்து ஃப்ரீ. இதுல வந்து மண் பாத்திரத்துல செய்யறது எல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்துருவாங்க. காய வச்சதுக்கு அப்புறம் அவங்க எடுத்துக்கலாம். நிறைய ட்ரெடிஷ்னல் கேம்ஸ் இருந்துச்சு, பம்பரம், அதுக்கப்புறம் மாடர்ன் கேம்ஸும் இருந்துச்சு. இதுதான் எங்க ரூமோட என்ட்ரன்ஸ். இங்க இருந்து ஸ்விம்மிங் பூல் ரொம்ப பக்கம். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி கைத்துக்கட்டில தான் வந்து எல்லாருக்கும் சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. பக்கத்துலயே ஒரு குட்டி பார்க்கு. பசங்கெல்லாம் வந்து போர் அடிச்சிச்சுன்னா வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. இது வந்து பொய்க்கால் குதிரை. இது வந்து என் பொண்ணு ரொம்ப நல்லா வைப் பண்ணிட்டு இருந்தா. ஜாலியா இருந்துச்சு அவளுக்கு இங்க. இங்க ஹெல்ப்பர்ஸ் எல்லாமே இருப்பாங்க ட்ரெடிஷ்னல் கேம்ஸ்க்கு. நம்ம கேட்டோம்னா வந்து சொல்லி தருவாங்க. இது மாதிரி ஒரு சின்ன கிஃப்ட்டும் வந்து அவங்க பண்ணி கொடுத்தாங்க. இது எப்படி பண்றதுன்னு சொல்லி தருவாங்க. அதே சமயம் நமக்கும் வந்து ஒண்ணு பண்ணி கொடுப்பாங்க. பம்பரம் இதுவுமே வந்து செஞ்சு காட்டுவாங்க. அதுக்கப்புறம் இந்த கேம்ஸ் எல்லாம் இங்க வச்சிருவாங்க. யாருக்காவது வேணும் அப்படின்னா விளையாடிட்டு நம்ம வந்து திருப்பி எடுத்துட்டு போய் வச்சிடலாம். சொப்பு ஜாமா அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. நான் ஸ்நாக்ஸ் டைம் முடிச்சிட்டு திருப்பி வந்து ரிசார்ட்டை வந்து சுத்திட்டு இருந்தேன். இதுல பாத்தீங்கன்னா என்னோட பேக்ரவுண்ட்ல தெரியுது பாத்தீங்களா? இதெல்லாமே வந்து என்ட்ரன்ஸ்ல இருக்கிறது. இங்க வந்து ஒரு கிணறு இருக்கு. இந்த கிணறு வந்து கொஞ்சம் பழசா இருந்துச்சு. பட் இதெல்லாமே எங்க பசங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நாங்க வந்து புல்லக் கார்ட் ரைட் போறோம். இது வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. 5 ஃபேமிலி எல்லா பசங்களோட சேர்ந்து இந்த புல்லக் கார்ட் இதுல வந்து ஃபுல்லா ஒரு ரவுண்ட் வந்தோம் அந்த வில்லேஜை சுத்தி. நல்லா இருந்துச்சு. பசங்களாம் வந்து ரொம்ப ஜாலியா இருந்தாங்க. இந்த மாடு, இந்த வண்டி இது எல்லாமே வந்து புதுசா இருந்துச்சு. மேல வந்து கீத்து போட்டிருந்தாங்க. இன்னமுமே வந்து வில்லேஜ்ல இந்த மாதிரி மாடு, வண்டி எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. நாங்க என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே வந்து ஒரு ரவுண்ட் ஃபுல்லா போயிட்டு வந்தோம். இதுல ஹஸ்பண்ட்ஸ் எல்லாமே குழந்தைங்கள வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. பார்க்ல வந்து போர் அடிக்கிறப்போ பசங்கலாம் போய் விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் எல்லா ஹஸ்பண்ட்ஸும் கிரிக்கெட் விளையாட போயிட்டாங்க. நாங்க வந்து அங்கேயும் இங்கேயும் உட்காந்து கதை பேசிட்டு இருந்தோம். நைட் வந்து கல்ச்சுரல்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாவே நாட்டுப்புற கலைகள் தான். அந்த கலைஞர்கள் ஒருத்தரும் சிரிச்சுக்கிட்டே அங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எனக்கு வந்து ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷன். நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாட்டுப்புற கலைஞர்கள் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து. இதுல இருக்க எல்லாருமே ஸ்கூல், காலேஜ் படிக்கிறவங்க, இந்த கலை மேல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்க அந்த மாதிரி தான் இருந்தாங்க. கலைகளுக்கெல்லாம் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணும் அப்படின்னு வந்து இந்த ரிசார்ட்ல ரொம்ப பெஸ்டா இதை அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க.
சூப்பரா கல்ச்சுரல்ஸ் முடிச்சுட்டு நைட்டு 3 மணி வரையும் ஃப்ரெண்ட்ஸோட கதை பேசிட்டு நாங்கலாம் தூங்க போயிட்டோம். நீங்க பார்க்குறது நெக்ஸ்ட் டே மார்னிங். இப்போ நாங்க காலையில வந்து பம்ப் செட்டுக்கு வந்து குளிக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். மார்னிங் 7 to 9 இங்க வந்து பம்ப் செட்ல தண்ணி வரும். நம்ம வந்து குளிக்க போலாம். என்னோட டைம் அன்னைக்கு வந்து ரொம்ப க்ளவுடியா இருந்துச்சு. மழை வேற வந்துச்சு. நைட்டும் மழை பெஞ்சிருந்துச்சு. அதனால கிளைமேட் வந்து பயங்கர சூப்பரா இருந்துச்சு. காலையில கண்ண முழிச்ச உடனே வந்து துண்டெல்லாம் தூக்கிட்டு பம்ப் செட்டு குளிக்க போறது வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். அதுவும் இந்த மாதிரி டைம்ல மே மாசத்துல இப்படி சென்னையில கிளைமேட் இருந்துச்சு அப்படின்னா யாருமே நம்ப மாட்டாங்க. நான் வந்து உண்மையிலேயே பிளெஸ்ட் அன்னைக்கு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. என்னோட குட்டி பாப்பா வந்து எந்திரிக்கவே இல்ல. நான் அவள தோள்ல தூக்கி போட்டுட்டு நாங்க வந்து பம்ப் செட்டுக்கு வேடிக்கை பார்க்கறதுக்கு போயிட்டோம். காலையிலே இந்த மாதிரி ஒரு நெல் வயல்ல, வரப்புல நடந்து போறது வந்து சூப்பரா இருந்துச்சு. என்னதான் நம்ம கிராமத்துல பார்த்திருந்தாலும், இந்த மாரி ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு சிட்டியில காலையில எந்திரிச்சோனே இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது வேற லெவல்ல இருந்துச்சு. நான் பாப்பாவ தூக்கி போட்டுட்டு போனேன். பட் அவ தண்ணிய பார்த்ததுமே எந்திரிச்சுட்டா. அ ஜாலியா குளிச்சு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நாங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்தோம். என்னால பிரேக்ஃபாஸ்ட்லாம் ஃபோட்டோ எடுக்க முடியல. ஏன்னா நான் பாப்பாவுக்கு ஊட்டிட்டுலாம் இருந்தேன். உள்ள பார்த்தீங்கன்னா, இந்த மாரி அந்த காலத்து திங்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா, ஒரு இட்லி பானை, பித்தளைல ரொம்ப வெயிட்டா இருந்துச்சு. நான் ஒண்ணு மட்டும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இது எல்லாமே பார்க்கறதுக்காக வச்சிருந்தாங்க. நம்ம பசங்களுக்கு வந்து அந்த காலத்துல இருக்க பாத்திரம்லாம் இப்படிதான் இருந்துச்சு அப்படின்னு வந்து நம்ம காட்டலாம். ஒரு மினி மியூசியம் செட்டப்ல வந்து வச்சிருந்தாங்க. அந்த திருகு சொம்பு, அப்புறம் நெறைய பீங்கான் ஜாடி, படி இது எல்லாமே வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா, செஸ் போர்டு. இந்த செஸ் போர்ட்ல உள்ள காயின்ஸ் எல்லாம் ரொம்ப யூனிக்கா இருந்துச்சு. நெறைய ஆன்டிக் கலெக்ஷன்ஸோட ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் வந்து ஃபுல்லா மாட்டியிருந்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட்ட முடிச்சுட்டு நாங்க வந்து ஃபோட்டோ ஷூட் வந்து எடுக்க போயிருந்தோம். ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் எங்களுக்கு புடிச்ச ட்ரெஸ் அதுலலாம் வந்து ஃபோட்டோஸ்லாம் நெறைய எடுத்துட்டுருந்தோம். என்னோட ஒரு ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் தான் வந்து இந்த ஃபோட்டோலாம் எங்களுக்கு எடுத்து குடுத்துட்டுருந்தாரு. ரொம்ப சூப்பரா எடுத்திருந்தாரு ஃபோட்டோஸ் எல்லாம். இதுல நான் எல்லா ஹஸ்பண்ட்ஸ்க்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன். இந்த வீடியோ மூலமா எங்க 5 பேரோட ஹஸ்பண்ட்ஸ்க்குமே எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்ப வேல்யூ பண்ணி, எங்களோட டைம்க்கும் வந்து ரெஸ்பெக்ட் குடுத்து, நீங்க எல்லாருமே வந்து ரொம்ப கோஆப்பரேட்டிவா பசங்கள வந்து பார்த்துக்கிட்டீங்க. ரொம்ப பெரிய தேங்க்ஸ். நாங்க நெறைய ஃபேமிலி பிக்சர் எடுத்தோம். அதுக்கப்புறம் ஃபாலோட் பை அ கேர்ல்ஸ் கேங்கோட அந்த சாரி பிக்சர். அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு ஃபேமிலி பிக்சர். இதுதான் எங்களோட ஃபேமிலி அந்த ஒரு டேக்கு. இந்த ஒரு டே குடுத்த மெமரீஸோட நல்ல ஒரு ட்ரிப்பா வந்து இது இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்க அன்னைக்கு மதியமே கிளம்பி நைட்டு ஒரு 9:00 போல நாங்க பெங்களூருக்கு வீட்டுக்கு வந்து ரீச் ஆயிட்டோம். ஃபாரெவர் மெமரீஸ்ல இருக்க மாரி ஒரு சூப்பர் ட்ரிப். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க் யூ.